மீண்டும் 7:30 உங்களை வரவேற்கிறோம். இல்லை என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, மனசில் உள்ள வெள்ளம் உண்டோன்னு சொன்னதுக்கு தப்பு. வெள்ளம்னா தண்ணி, ஈரங்கிறதுக்கு நானும் தேடி தேடி பார்த்தேன். நம்ம கூகுள் பையன் கரெக்டாக சொல்ல மாட்றான். எதுக்கு ரிஸ்க்கு? மற்றவங்க மொழி நம்ம இந்த மாதிரிலாம் பேசி நல்லா இருக்காது. இப்போ கேரளாவை பார்த்து ஒருத்தர் உங்கள் மனசில் கொஞ்சமாவது ஈரகுதா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் கேரளாவை பார்த்து இந்த மாதிரி கேட்குறாருன்னா காரணம் இல்லாமல் இருக்காதே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யார் அவர், என்ன காரணம், எல்லாத்தையும் பார்த்துருவோம் வாங்க. தமிழக வாழ் உரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர் தான். அண்ணன் வெளியே வந்தார், சட்டமன்றத்துலேருந்து வெளில வந்தார். வந்து முல்லைப்பெரியார் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கப்பா அப்படின்ற மாதிரி அணைக்கட்டில் தண்ணி தேங்கிறதுக்கு கேரளா பிளான் பண்ணுகிறாங்க. குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக தண்ணி தேக்கிறதுக்கு பிளான் பண்ணுகிறாங்க அப்படின்றது அவர் பெரிய பிரச்சனையாக சொல்கிறார். ஏன்னா நம்ம கேரளா கிட்டே எப்போவுமே ஒரு நட்புறவோடு இருப்போம். நம்ம அங்கே போகிறதா இருக்கட்டும், நம்ம சிஎம் அங்கே போகிறதா இருக்கட்டும், நம்ம ஊரில் சேட்டா கடை வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஜாலியாக எடுத்துக்குவோம். சேட்டா சொல்லுங்கள், என்னமோ நம்மளே சேட்டாக்கு பக்கத்து வீட்டில் கேரளாவில் இருந்த மாதிரி பேசுவோம் சேட்டாக்கிட்ட. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருக்கேன். நமக்கு இவனுக்காண்டு தண்ணியில் எவ்வளோ பிரச்சனையாப்பா, அதைப்போ இப்படி பண்ணுறீங்களப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக இருக்குது அந்த பிரச்சனை. அந்த பிரச்சனையை தான் எடுத்து பேசியிருக்காரு வேல்முருகன் அவர்களும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எவ்வளோ நட்புறவோடு இருக்கோம், நீங்களும் அந்த மாதிரி இருக்கலாம்ல, உங்கள் மனசில் கொஞ்சமாவது ஈரம் இருக்கா, இப்படி பண்ணலாமா நீங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமாக பேசியிருக்காரு. இதை அவர் அடுத்த தடவைலாம் மலையாளம் டிரான்ஸ்லேட்டரோடு சொல்லுங்கண்ணே, அப்போ தான் அங்கே வரைக்கும் ரீச் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம ஊரில் போட்டு முடிச்சு விட்ருவாங்க, அந்த கண்டென்ட்லாம் டபக்கடி இங்கே முடிச்சு போயிடும். அங்கே வரைக்கும் போனோம்னா மலையாளம் டிரான்ஸ்லேட்டர் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நமக்கு வேறு மலையாளம் வர மாட்டேங்குது. வந்துருந்துன்னா நான் சொல்லிப்பேனே, கரெக்டாக சொல்லிப்பேன். நீங்கள் அழைத்த விழாக்களிலே நாங்கள் கேரளாவிலே எங்கள் முதலமைச்சர் நட்புகரம் நீட்டுகிறார். ஆனால் வெறும் 27 மரங்களை வெட்டி கேரள அணையை பலப்படுத்தி வல்லுநர் குழு அனுமதித்த 152 அடி தண்ணீரை உயர்த்த அனுமதிக்கிற அநியாய அக்கிரம அட்டூழியங்களை செய்கின்றீர்கள். எவ்வளவு பெருந்தன்மையோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் உங்களோடு நட்புக்கரம் நீட்டுகிறார். ஏன் உங்கள் இதயங்களில் ஈரம் இல்லாமல் இருக்கிறது என்கிற கேள்வியை நான் எழுப்புகிறேன். ஏன் கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் அவர்கள் ஏன் அந்த 27 மரங்களை வெட்டி அந்த கரைகளை ஆழப்படுத்தி பலப்படுத்தி அணையின் 152 அடி அணையை நீரை தேக்கிக் கொள்வதற்கு ஒன்றிய அரசுடைய வல்லுநர் குழு அனுமதித்தும் நீங்கள் ஏன் அனுமதிக்க மறுக்கின்றீர்கள் என்கிற கேள்வியை நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய முதலமைச்சர் அவர்களை நோக்கி வைக்கிறேன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.